பிரபு, இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த உண்மையோட பயங்கரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை என்னால் ஜீர்ணிக்க முடியும். அந்த சக்தி எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையோட தான் நான் இங்க நிக்கிறேன். என்ன பேசாம இருக்க? கேட்கிற கேள்வி புரியல, அதனால பேசாம இருக்கேன். விளக்கமா கேட்கறதுக்கே வெக்கப்பட வேண்டிய கேள்வி, அநாகரிகமான கேள்வி. It is a ridiculous question. I mean, it is a naked question. What else could I expect from you? Let it be. ஆனா எங்கிட்ட இருந்து வர பதில் கௌரவமானதா தான் இருக்கும். அப்படிப்பட்ட பதில் உன்னால சொல்ல முடிஞ்சா, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன்னால சொல்ல முடிஞ்சா, நான் ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். I will be the happiest person. சொல்லு பிரபு, நான் கெஸ்ட் ஹவுஸ் குள்ள நுழைஞ்ச போது பத்மா அழுதுகிட்டு இருந்ததுக்கு காரணம், என்னை மன்னிச்சிட பத்மா, இனிமே இப்படி மிருகத்தரமா நடந்துக்க மாட்டேன்னு நீ சொன்னதுக்கு அர்த்தம், இது ரெண்டுக்கு விளக்கம் உடனே எனக்கு தேவை. முரளி, உன்னோட சந்தேகம் அனாவசியமானது, விபரீதமானது. நீ நேர்மையானவன், நாணயமானவன் நான் உன்னை மதிச்சிருந்தா இந்த கேள்வியை உன்னை நான் கேட்டுக்கவே மாட்டேன். பட் யூ சஸ்பெக்ட் மீ? அன்டவுட்லி 100%. முரளி, இப்படி ஒரு கீழ்த்தரமான பழியை நீ என் மேல சுமத்தின. கீழ்த்தரமான பழியோ மேல சுமத்துற? அக்செப்ட். அதுக்கு தரமான பதில் சொல்ல தயங்குறியே? why? மறுபடியும் கேக்குறேன், நான் கெஸ்ட் ஹவுஸ் குள்ள நுழைஞ்ச போது அங்க என்ன நடந்தது? What happened? முரளி, நீ நினைக்கிற மாதிரி அங்க எந்த விதமான தப்பு நடக்கிற? தப்பு செய்யற அளவுக்கு நான் தாழ்ந்தவனும் இல்ல, மோசமானவனும் இல்ல, அயோக்கியனும் இல்ல. You are right. ஜெயந்திங்கிற விதவை பொண்ணு கெடுத்த நீ தாழ்ந்தவன் இல்ல, உயர்ந்தவன். அவளை தாயாக்கி அலைய விட்ட நீ அயோக்கிய இல்ல, உத்தமன், உன்னதமானவன். அந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? அவ உனக்கு எழுதுற லெட்டர் என்கிட்ட இருக்கு. It's a proof. அது வேற கதை. It's a different story. அந்த கதையை தான் நீ மறுபடியும் பத்மா கிட்ட ஆரம்பிக்க நினைச்ச. முரளி, ஏன் நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இப்படி விஷத்தை கட்டுறேன்? வாழ்க்கையிலேயே நீ விஷத்தை கலக்கிறியேடா. 15 வருஷமா உயிருக்கு உயிரை உன் கூட பழகி உன் கூடயே உப்பு தின்னு எனக்கே டாஷ் டாஷ் டாஷ். முரளி, கடைசி சான்ஸ். நான் கெஸ்ட் ஹவுஸ் நுழைஞ்ச போது நான் சொல்ல முடியாது, சொல்ல விரும்பல. எப்படா சொல்ல முடியும்? தனியா இருந்த பத்மா கிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி செஞ்ச நீ ஒரு அற்ப பணம். பத்மாவையும் ஜெயந்தி நினைச்ச நீ ஒரு ஈரப்பிறவி. பிரபு, what happened? Come on, tell me. முரளி, what happened? Tell me, Prabhu. Don't be silly. Oh God! Oh God! God! பிரபு, காமவெறி பிடிச்சி மனித தன்மை இழந்து கேவலம் நீ ஒரு மிருகமா மாறிட்ட. அப்பேற்பட்ட மிருகத்தை சுட்டுக் கொள்றதுல எந்த பாவமும் இல்ல. சமுதாயத்தில் உன்ன மாதிரி ஓநாய்கள் இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. நிறுத்துங்க முரளி, நிறுத்துங்க.